ஹாய் காய்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு மேட்டர் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய புதிய ஷாப் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோம். அது உங்கள் எல்லாருக்குமே நான் உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு புதுசாக ஒரு ஷாப் ஒன்று எடுத்து நடத்துறதுன்றது பெரிய சின்ன ஒரு சவாலான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு கடமைப்பட்டன்ற ஒரு விஷயத்தை விட ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம் அது. நம்மளுடைய ரஹ்மான் வேர்ல்டு விலாகுன்ற நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அதை. ஏன்னா அதுதான் உங்களுடைய ஆதரவுனால தான் ஒரு 15,000 மக்களை கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி அது ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு சேனல்ஸாக வந்திருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய தான். ஸோ இதுதான் நம்முடைய புதுசாக ஆரம்பித்த கடை. இந்த கடை வந்துட்டு இப்போ எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு ஓப்பனிங்கிறதுனால கொஞ்சம் எமர்ஜென்சியை முடிக்க வேண்டியிருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஃப்ளைட்டு டைம் ஆச்சா. ஸோ அதனால தான் பர்சனா இதுதான் நம்முடைய சலூனுடைய ஹேர் கட் பண்ணுற நம்மளுடைய இந்த ஸ்பேஸு. இது நேற்று எனக்கு பர்த்டேக்கு கிடைச்ச பர்ஃப்யூம் பாருங்கள். இது ஸ்டாஃப் ஒருத்தவங்க தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது யாருக்கும் வாங்க. ஹாய் காய்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு மேட்டர் ஒன்று. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5ஆம் மாதம் 28ஆம் தேதி இன்றைக்கி நம்மளோட பர்த்டே. அந்த பர்த்டேயோட சேர்த்து இன்றைக்கி 3 ஸ்பெஷல் நாள். ஒன்று பர்த்டே, இன்னொன்று ஹஜ்ஜி பெருநாள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய புதிய ஷாப் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோம். அது உங்கள் எல்லாருக்குமே நான் உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ என்ன சொல்கிறது, தொடர்ச்சியாக 3 நாள் கண்டினியூஸாக தூக்கவே இல்லை பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படி இருந்து இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் முடித்து நம்முடைய புதிய ஷாப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். அனைத்து உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் இன்விடேஷன் கொடுத்துருந்தேன், நிறைய பேர் வந்துருந்தீங்க. எல்லா வீடியோஸையும் நான் போடுறேன், கண்டிப்பாக வந்துட்டு பாருங்கள். மறக்காமல் வந்துட்டு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம 100கணக்கான மக்கள் நம்ம இன்றைக்கி இன்வைட் பண்ணால் நான் வந்துட்டு அதுக்கு மேலே அதிகமாக வந்திருக்கேன். அத்தனை ஃபேமிலி எனக்கு யார் எவரும் கூட தெரியாது. எல்லா உறவுகளுமே முஸ்லீமாக இருக்கட்டும், சிங்களமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அத்தனை பேருமே யார் யாரில் உங்களை வர முடிஞ்சு வந்தவங்களோ அவ்வளோ பேருக்கு நான் இப்போதைக்கு நான் நன்றி தான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ டிஜே வந்து பார்ட்டி நடந்துட்டு இருக்குது. டிஜே பார்ட்டி நான் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு 1 by 1 நான் உங்களுக்கு கிளியராக வந்துட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு புதுசாக ஒரு ஷாப் ஒன்று எடுத்து நடத்துறதுன்றது பெரிய சின்ன ஒரு சவாலான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு கடமைப்பட்டன்ற ஒரு விஷயத்தை விட ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம் அது. அதெல்லாம் நம்ம பார்த்து 1 by 1 எல்லாத்தையுமே அதில் அப்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு மெமரிஸ்ன்ற ஒன்று இருக்குது. அந்த மெமரிஸ் வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணுற மெமரிஸ் வந்துட்டு இல்லாமல் போயிடும். நமக்கு அதுதான் மெயினான விஷயம் வந்து எனக்கு. ஸோ அந்த மெமரிஸ்லாம் போய்டும். நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து அதில் பண்ணியிருந்தோம். அது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இப்போ எங்களுக்கு மட்டும் கிடையாது, பல உறவுகளுக்கு, என்னுடைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிகாஷுடைய ஒய்ஃபு, இவங்கெல்லாம் இல்லைன்னா இதெல்லாம் சாமர்த்தியமாக செஞ்சு முடிச்சிருக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கு. ஸோ இந்த மூமெண்ட் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது. இனி வரும்போது இனி அடுத்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ கடையை தற்கொலை போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இனி வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்துலேயும் இனி டிஜே பார்ட்டி போயிட்டு இருக்குது. காலையில் வந்துட்டு திறப்பில் வச்சாச்சு. லன்ச் வரலாம் எல்லாருக்கும் இன்றைக்கி 150 பேருக்கு மேலேயே வந்து லன்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் கொடுத்து முடிஞ்சுது. ஸோ இனி அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இனி ஈவினிங் பார்ட்டி இருக்குது. ஸோ எல்லா பார்ட்டியும் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருமே வந்து மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட ரஹ்மான் வேர்ல்டு விலாகுன்ற நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அதை. ஏன்னா அதுதான் உங்களுடைய ஆதரவுனால தான் ஒரு 15,000 மக்களை கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி அது ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு சேனல்ஸாக வந்திருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய தான். ஸோ இனி வரக்கூடிய வீடியோக்களில் ஒரு வீடியோவுமே பார்க்கலாம். ஸோ இந்த நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு லோக்கல்ஸுக்கு வந்துட்டு கிடையாது, ஃபாரினர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஷாப் வந்துட்டு. ஓகே, நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. பை. வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.
ஏன்னா இதில் இப்போ வந்து டிஜே போட்டிருக்கோம் பாருங்கள். ஆனால் டிஜே வந்துட்டு மியூசிக்கை உங்களுக்கு ப்ளே பண்ண முடியாது, நீங்கள் இதில் பார்க்க மட்டும்தான் முடியும். ஏன்னா டிஜேயில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ ஒன்று இருக்கிறதுனால நான் அந்த வீடியோவில் ஒரிஜினல் வீடியோஸை வந்துட்டு நான் அப்படியே ஹைட் பண்ணிவிட்டு வால்யூம்ஸை வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இதுதான் நம்ம டிஜே செலிப்ரேஷன் வந்து எப்படி போயிட்டுருக்குன்றது மட்டும் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இந்த டிஜே இதுதான் நம்முடைய ஷாப்புடைய வேர்ல்ட் பேப்பர் வந்துட்டு பாருங்கள். இது கிளாஸஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அழகான செட்டப்போட தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்து ஒரு டிசைனுமே செஞ்சுருந்தோம். இந்த டிசைன் உங்களை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இதுதான் நம்முடைய ஷாப்புடைய ஃபுல் என்ட்ரன்ஸ் ஹால்ஸ் வந்துட்டு. இந்த ஹால்ஸை வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஷோஃபாலாம் போட்டு அழகாக வந்து 3 கண்ணாடியில் நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இது லைட் செட்டப். ஸோ இதுதான் நம்முடைய புதுசாக ஆரம்பித்த கடை. இந்த கடை வந்துட்டு இப்போ எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு ஓப்பனிங்கிறதுனால கொஞ்சம் எமர்ஜென்சியை முடிக்க வேண்டியிருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஃப்ளைட்டு டைம் ஆச்சா. ஸோ அதனால தான். ஸோ இதை வந்தோம்னா இந்த மாதிரி தான் ஒரு ஃபுல் பேக் ஒன்று கொடுக்கும் நமக்கு. ஸோ இது வந்துட்டு மெயின் டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏசி நம்ம வந்து பிக் பண்ணிட்டோம். ஏசி இதில் இருக்குது. இந்த இதில் இன்னும் பெயிண்டிங் ஒர்க் வந்து முடியலை. மேலுக்கு வந்துட்டு எந்த பெயிண்டிங் ஒர்க்கும் முடியலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து வச்சுருக்குறோம். ஸோ இதுதான் ரிசப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கள பசங்க தான் நமக்கு இங்கே கடையில் இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய புதுஹாமுதருடைய புது ஃபிலிம் வந்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ காலையில் அவங்களுக்கு தேவைப்பட்டது இனி அவங்களுடைய ஒருத்தருடைய வணக்க வலைஸ்தலங்கள் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம எதுவுமே இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்னு இதுதான் நம்முடைய ரிசப்ஷன் டேபிள். இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை கட் பண்ணி இதில் திரும்ப உள்ளுக்கு நம்ம போல்ஸ் வச்சு நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி செட்டப் தான் நம்ம வச்சுருக்கிறது. இதுதான் ரிசப்ஷன். ரிசப்ஷனுக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இது சின்னதாக குட்டி சேரு. இது பெருசாக இல்லை, நமக்கு குட்டியாக ஒரு சேர் ஒன்று எடுத்துருக்குறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்குதா? ஃப்ளாஷ் ஆஃபு, ஃப்ளாஷ் ஆனு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கும், வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா பானந்துறையில் ஆர்டர் பண்ணி நம்ம இதை எடுத்தோம். இந்த சோஃபா வந்துட்டு எங்கேயும் கிடைக்கல. இது நம்மளாக வந்துட்டு ரெடிமேட்டாக நம்ம இப்போ செஞ்சது. இதில் 4 ஃப்ளோ கொண்டு கொடுத்துருக்காங்க. தெம்பளி கலரில் 2, பிளாக்கில் 1, ஈய கலரில் 1. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்முடைய சலூனுடைய ஹேர் கட் பண்ணுற நம்மளுடைய இந்த ஸ்பேஸு. ஷாப்புடைய ஸ்பேஸு இவ்வளோ தான். ஓகேங்களா? இது அங்கே செப்பரேட்டாக ரூம்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த ரூம்ஸுக்கு போகிறவங்க போய்த்துக்கலாம். ஸோ நிறைய ஒர்க்கு. இந்த ஒர்க்கெல்லாம் வந்து இங்கே முடிக்கணும்னு சொல்லலாம், முடியாதுன்னு சொல்லலை, அவ்வளோ ஒர்க் வந்துட்டு போயிட்டுருக்குது. ஸோ இப்போ ஃபினிஷிங் ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காமிக்கணும் இல்லை. ஸோ இந்த செட்டரில் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இப்படி தான் இருக்குது. இது வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது, ஹேர் கட்டிங்கோ இல்லை ஹேர் கலரிங்கோ முடித்ததுக்கப்புறமா பண்ணக்கூடிய இதுதான் இது. இந்த ட்ரக்கு மட்டும் பாருங்கள், எனக்கு அள்ளு விட்டுருச்சு. இந்த ட்ரக்குக்கு 30,000 ரூபா சொன்னானுங்க. இந்த ட்ரக்குக்கு 30,000 ரூபா. அப்போ இதில் எல்லா திங்ஸஸுமே. இது என்னுடைய பர்ஃப்யூமா? ஆமாம், இது நேற்று எனக்கு பர்த்டேக்கு கிடைச்ச பர்ஃப்யூம் பாருங்கள். இது இந்த ஸ்டாஃப் ஒருத்தவங்க தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது யாருக்கும் அவங்களுக்கு தெரியாது, எனக்கு பர்த்டே இருந்தாலுமே கொடுத்தாங்க எனக்கு. ஸோ இது வந்துட்டு ஹேர் கட் பண்ணுற மெஷினு. ஏன்னா நமக்கு இந்த ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சப்போர்ட்னால தான். இது வந்து ஃபுல்லாக முடி வந்து ரிமூவ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த லைட் செட்டப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லைட் செட்டப் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதில் இந்த லைட்டை போட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி ஒயிட் கலரில் லைட்டு பற்றும். அதுக்கு அடுத்தது இந்த கலரிங் இதில் மாற்றலாம், சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் ரொம்பவே பிரைட்னஸ் இருக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த இது கண்ணாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கண்ணாடிக்கு அப்புறம் இந்த கண்ணாடிக்கும் இந்த கண்ணாடிக்கு மட்டுமே 45,000 ரூபா வாங்கிட்டாங்க.
ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சியாக வர நடந்துச்சு இந்த ஒர்க்கு. ஸோ அதனால ஒரு விஷயம். ஸோ ஃப்ளாஷ் வந்து ஆல்வேஸ் வந்து ஆன். ஓகே. ஸோ இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோஃபா மட்டுமே 58,000 ரூபா. ஓகே. ஸோ இது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுனால தான். ஸோ இந்த சோஃபாவுடைய இதை பார்த்தீங்க உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் நம்முடைய ஷாப்புடைய ஃபுல் வந்துட்டு ஸ்பேஸு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சால வந்துட்டு ஒரு பெயிண்ட் பண்ணிருக்கோம். இந்த சுவரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். விலங்குதா தெரியல உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறது இருக்குது. ஐயோ ஃப்ளாஷ் வந்து ஆன்ல இருக்கு. ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே இப்போ ஓகே நினைக்கிறேன். ஓகே இந்த பாருங்க, இது சுவர் ஃபுல்லாக நான் தனியாக உட்காந்து அடித்தேன். இங்கே யாருமே ஆளுங்களை கூட கடைசி நேரத்தில் பிடிக்க முடியாமல் போச்சுது. ஸோ இந்த சுவர் ஃபுல்லாக பெண்டிங் இருக்குது. அடுத்தது அந்த இருக்கிற இந்த இந்த லேயர் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ண வேண்டி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் இது நான் ஒரு ஆன்லைனில் தான் இன்டர்நெட்டில் பார்த்து தான் இதை ஒன் பை ஒன்று டெக்கரேஷன் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து போர்டு கிடையாது, இது டைல்ஸ் கிடையாது, இது வந்துட்டு ஒரு ஸ்டிக்கரு. ஒரு ஸ்டிக்கருடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு பாருங்க, அந்த டாப் லேயர்லேருந்து இந்த டாப் லேயர் வரைக்கும் ஒரு ஸ்டிக்கர் வந்துட்டு 700 ரூபா. இது கொழும்புல எடுத்தோம். ஸோ இது வந்துட்டு இதே மாதிரி தான் இந்த சும்மா போர்டு. இது சின்ன சின்ன ஃபீஸாக இருக்கும். நம்ம இதை ஜாயின் பண்ணி இதை செட்டப் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நான் இன்டர்நெட்டில் பார்த்து ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதுதான் நம்முடைய மெயினாக வந்துட்டு ஹேர் கட் பண்ண வாரவங்களுக்கு இருக்கக்கூடியது. அதனால நீங்கள் ஹேர் கட் பண்ணுறீங்களா ரொம்ப நாள் கேட்டால் மண்டியில் குத்துவேன். எனக்கு ஹேர் பிடிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஸோ இந்த லைட் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இதையும் ஷோ பண்ணிடுறேன் வாங்க. ஏன் இதை மட்டும் உங்களுக்கு விட்டு வைப்போம். சுவிட்ச் இந்த இதில் போடணும். ஓகே. இதில் இன்னும் நிறைய ஒர்க் இருக்குப்பா. ஓகே இது பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நிறைய பேர் வந்தது. ஸோ இதெல்லாம் இப்போ இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. அது ஸ்பெசிஃபிக்காக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த லைட்ஸ் வந்துட்டு நான் செட்டப் பண்ணேன். இந்த வயரெல்லாம் மாற்றணும். ஸோ ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு இந்த கூடை நம்ம ஊர்ல எல்லாம் கடைக்கு இல்லாமல் கிடக்கும். ஏன்னா இங்கே ஃபாரினர்ஸுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் ஒரு லைட் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நாளைக்கு லீவு இருங்க, ஃபோன் கேமராவில் போட்டுக்கிறேன் வாரேன். நாளைக்கும் நாளன்னைக்கு நம்மளுடைய ஷாப் வந்துட்டு ஓப்பன் பண்ணி 2வது நாளே க்ளோஸு. ஏன்னா 4 நட்சத்திரம் பார்த்து பண்ணானுங்க. நமக்கு தான் அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா இங்கே வரிசைக்கு ஸ்டாஃபுங்களுக்கு அவங்க வரேன்னு சொல்லி இந்த டேட்டுக்குள்ளே வரேன்னு சொல்லி நாங்கள் ஓகே பிரச்சனை கிடையாது, அவங்களோட நம்பிக்கை ஏன் உடப்புன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அதுவும் இல்லாததுக்கு என்னுடைய ஷாப்புக்கு வேலை செய்கிறதுக்கு இன்னொரு 2 பேர் வேலை தெரிஞ்சாக தேவைப்படுது பெடிக்யூருக்கு. நான் கூடி சீக்கிரம் அதை செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன். எங்கே இருந்தாலுமே இலங்கையிலேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் மாதம் உங்களுக்கு 80,000 to 90,000 வரைக்கும் அவங்களால சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு தங்கும் வசதியெல்லாம் வந்துட்டு இப்போ அரேஞ்ச் பண்ணி தரத்துக்கு பிளான் இருக்கிறேன். எல்லாமே சக்ஸஸாக வரட்டும், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ நம்ம கடையில் வேலை செய்கிறதுக்கு விருப்பமானவங்க நேரத்துலேயே இன்ஃபார்ம் பண்ணி வச்சிங்க. கொஞ்சம் சிங்களம் தெரிஞ்சிருந்தா ஓகே. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷ் வந்துட்டு கான்வர்சேஷன் பண்ணக்கூடியவங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டரு. ஏன்னா நம்மளுடைய ஷாப் வந்துட்டு லோக்கல்ஸ் வந்துட்டு பெருசாக இந்த ஷாப்புக்கு வர முடியாது. ஏன்னா இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரினர்ஸ் மட்டும்தான். அதனால தான் மெயினான விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். ஒரு கட்டத்தில் எனக்கே ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸோ 27ஆம் தேதி 28ஆம் தேதி ஏர்லி மார்னிங் 4-4:30 மணி வரைக்குமே முடிஞ்சு. ஆனால் 6:30க்கு ஷாப் வந்து ஓப்பன் பண்ண. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. இஞ்சால வயரிங் ஒர்க் அப்படியே ஃபினிஷிங் பண்ணலை, இந்த பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. அப்புறம் ஷக்கிலா, நிக்காஸு, அப்புறம் அவங்களோட ஃபேமிலி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்களோட ஹஸ்பண்டு எல்லாருமே வந்தாங்க. வந்து குடும்பமாக வந்து எனக்கு அதை ஹெல்ப் பண்ணது தான் உண்மையிலே சொல்கிறேன். அப்போ தான் எனக்கு என் வேலையை கொஞ்சம் முடித்து இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு போயிருப்பேன். நீங்கள் என்ன சொன்னால் நம்புவீங்களா? 4 நாள் ஆகுது தூங்கி, 4 நாள் தூங்கி, அதாவது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கண் அசைஞ்சிருப்பேனே தவிர அந்த கண்டினியூஸாக தூங்கி 4 நாள் ஆகுது இந்தியோட. ஸோ அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன்.
என்னுடைய கடைக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது ஒரு பெண்களும் ஆண்களும் எல்லாருமே என்னை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது இப்படி தான் இருக்கணும். ஒரு சந்தர்ப்பங்களில் வந்துட்டு ஏதோ ஒரு மூமெண்ட்டில் நமக்கு செய்கிறச்சுன்னா இதுதான் இருக்கும். அதே மாதிரி நான் இப்போ ஹேர் கட் பண்ண பிறகு ஹேர் கட் பண்ணுற வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு போடுவேன் பாருங்கள். அதுக்கு அடுத்தது இந்த ஷாப்பை வந்துட்டு ரினோவேஷன் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு பின்னாடி எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை பேருடைய தூக்கமின்மை, இதெல்லாம் பல விஷயங்கள் இதில் உள்ளடங்கி இருக்குது. அதனால நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாரும் காமிச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த ஏசியை கொண்டு வந்து போட்டு போயிட்டாங்க. ஏசியை போட்டு போனால் சரியாக வந்துட்டு ஏசியை வந்துட்டு பிக் பண்ணி தரத்துக்குன்னு வந்தாங்க சிங்கர் கம்பெனியில் வந்தோடனே அங்கே பார்த்து பவர் கட்டு சொல்லாமல் கொள்ளாமல் பவர் கட்டு. மறுநாள் ஷாப் ஓப்பனு. அப்போ என்னடா பண்ணுறது, ஏதடா பண்ணுறது, அவுட்லெட் வந்துட்டு வெளியில் போட இல்லை ஒன்று செய்யலை, இதை துளையில இல்லை ஒன்று செய்யலை. அப்போ என்ன செஞ்சு அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் போர்டு இந்த இதெல்லாம் வந்து உண்டு. அதுவும் என்ன சொல்கிறது, அந்த கடைசி மூமெண்ட்டில் தலையை வெடிச்சிருச்சு. கையில் காசு பத்தாமல் போயிடுச்சு. பாட்டிக்கு இன்வைட் பண்ணியாச்சு, எல்லாருமே வந்துடுவாங்க, சாப்பாடுக்கு வந்துடுவாங்க. அப்போ சாப்பாடை அரேஞ்ச் பண்ணணும், என்ன செய்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நிக்காஷோடி வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு சிங்கிள் பீப்புள் தானே, அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் மாதிரி கிரீபத்து சொல்லுவாங்க. கிரீபத்து அவங்க பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் வச்சு நடத்தி நாங்கள் செஞ்சாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு இதெல்லாம் திறந்து வந்துட்டு போனாங்க. எனக்கு அப்போ தான் மனசுக்கு ஆத்ம திருப்தியாக இருந்தது. அப்பா எனக்கு போன விட்டா போதுன்ற அளவுக்கு போயிடுச்சு. எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை பற்றியான இந்த தூக்கம்ன்றது இல்லாமல் முதல்ல எவ்வளோ தூங்காமல் இருந்திருக்காங்க. 4 நாள் தொடிச்ச தூக்கம் இல்லாமல் இந்த கண்ட்ரடி பாருங்கள். ஸோ சும்மா லைட்டாக மசாஜ் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டாஃப் பையனுக்கு தான் சொன்னேன். லைட்டாக மசாஜை போடும்போது எனக்கு அப்படியே சுருண்டு தூக்கம் போயிடுச்சு. கண்ணை சார் எழுந்துருங்கன்ட்டு அந்த பையன் சொல்கிறான். எழுந்திருக்க வேணும், ஆனால் எழுந்திருக்க முடியல. ஸோ இப்போ இதுதான் என்னுடைய கடையுடைய லோகோ பாருங்கள், கொலம்பு ஃபேட். இதுதான் என்னுடைய ஷாப்புடைய பிராண்டு. கொலம்பு ஃபேட்ன்றதான் ஷாப்புடைய பிராண்டு. உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது பின்னாடி காமிச்சா உங்களுக்கு தெரியுமா தெரியாது, வெயிட் பண்ணுங்கள். கொலம்பு ஃபேட் விளங்குதா? இதுதான் என்னுடைய பிரான்ச்சுடைய லோகோ. ஸோ இது இப்போ ஒன்றே தான் நான் ஷாம்பிளுக்கு அடிச்சிருந்தேன். இனி வார ஸ்டாஃப்களுக்கு ஒரு நாள் விட்டு மறுநாள் வந்து பர்சனாக எல்லாருக்கும் லீவ் இருக்குல்ல, லீவெல்லாம் முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக எவ்வளோத்த முடியுமோ அவ்வளோத்த எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஷாப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்குது. அது மட்டும் கிடையாது. ஸோ ஜூன் பறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் ஒரு 5 to 10 days தான் நான் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்த சூழ்நிலை இருந்தது. ஆனால் வந்துட்டு எனக்கு 5 to 10 daysக்கு மேலே இருக்கல. என்ன சில லீகல் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த லீகல் ஒர்க்குக்காக கொஞ்சம் நிறைய டெக்னிக்கல் எவிடன்சஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அதில் அது ரொம்ப சில கேசஸ் விஷயம் லீகலாக சொல்ல முடியாது வெளியில். ஸோ குற்றவாளிகள் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்றதுனால நான் இப்போதைக்கு நான் சொல்ல விரும்பலை. அந்த மெட்டீரியல் எடுத்தது மட்டும் இல்லை, எம்பசியாக இருக்கட்டும், க்ரைம் பிரான்ச்சஸாக இருக்கட்டும், முக்கியமான சில என்ஜிஓஸாக இருக்கட்டும், அத்தனை பேருடைய உதவிகளோட உட்பட நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ஸ்ட்ரகிளில் 1000 பிரச்சனை, 1000 கடந்தொல்லை, 1000 எதிரிகள், 1000 விமர்சனங்கள் தாண்டி இதெல்லாம் உருவாகிருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் இல்லாமல் கண்டிப்பாக இது முடிஞ்சிருக்காது. ஸோ வெயிட் பண்ணுங்க, போன தூக்கலையா பார்த்து ஓகே முடிச்சிருந்தா முடிச்சிருப்பேன். ஆனால் இன்றைக்குமே சொல்கிறேன், ஆத்ம திருப்தியோட இந்த வீடியோலாம் வந்துட்டு நான் பப்ளிக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதே பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அனைவருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் சப்போர்ட் பண்ணேன். ஸோ இவங்களோட ஹார்ட் ஒர்க்கெல்லாம் வந்து பாருங்கள், ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஓகே, ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் விடைபெறது. ஸோ வார இருங்க, இந்த ஹேர் ட்ரையரையும் ஐபேட்டையும் கொடுத்துட்டு வந்துடுறேன். கோல் வந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் இதோடைய வேர்ல்ட் பேப்பர். இந்த வேர்ல்ட் பேப்பரை பாருங்கள். இந்த வேர்ல்ட் பேப்பர் எல்லாமே ஃபுல்லாக வந்து கம் மெத்தடில் தான் இருக்குது. இதை உரிச்சு போட்டு தான் இதை ஒட்டுறது. இதை பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு செட்டப்பும் இதை பார்த்து நம்ம 1 by 1 பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த வேலைகள் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு இதில் பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மேலாதி வீடியோமாக உங்களுக்கு போகிறோம். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் பாருங்கள். காதில் பென்சிலை வச்சுக்கிட்டு ஏதோ வேலை தெரிஞ்ச மாதிரி ரியல் விட்டு. இதுதான் ஓப்பனுடைய வெல்கம் ஏரியா. இந்த வெல்கம் ஏரியாவில் பாருங்கள், நம்ம வந்துட்டு டிஜே வந்துட்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ ஓப்பனில் வந்துட்டு எல்லாருமே ஆளுங்க வந்துருக்குறாங்க.
இப்போ நிறைய பேர் வந்துட்டு நம்ம இன்வைட் பண்ணதவங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடையை பாருங்கள், கடையோடைய ஃபுல் இது வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு இதையும் பார்க்கும்போது நமக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 நாள் 4 நாள் தூக்கம் இல்லாமல் இந்த விஷயத்தை நம்ம வந்து பண்ணி முடிச்சிக்கணும்னா இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள் வந்துட்டு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக 1 by 1 எல்லாத்தையும் முடிச்சிருக்கேன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் நன்றி கடன் பட்டுக்கும் உங்கள் எல்லாருக்குமே தான். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு வழியாக வந்துட்டு சிங்கர்காரங்களை வந்து இப்போ ஏசியை பிக் பண்ண வச்சுட்டோம். இன்றைக்கி நைட்டு விடிஞ்சால் வந்துட்டு ஷாப் ஓப்பனு பாருங்கள் எப்படி வந்துட்டு வேலை செய்யுதுன்னு. அப்போ நமக்கு ஒரு ப்ரீ பிளான்ட் ஒன்றுமே இல்லை. ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் அதுக்குள்ளே இத்தனை வேலையை பார்த்து முடிச்சிருக்கேன்னா பாருங்கள். ஏசியை இப்போ தான் கொண்டு வந்து வெளியில் வந்து அவுட்டோரை இன்டோரை வந்து வெட்டி எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக வராங்க. இது சோஃபா தான். இந்த சோஃபா எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து சேர்த்து வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் திறப்புலாத்தை பார்த்தீங்க. இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு எப்படி இருந்த இடத்த நாங்கள் இப்படி மாற்றிருக்கோம். ஒரே நாள்லேருந்து மேலே ஏசி பூட்டிகிட்ருக்குறாங்க. சிவத்துக்கு எதுவுமே பெயிண்ட் பண்ணலை, ஒன்றுமே இல்லை. இந்த அப்படியே இந்த சேர்ஸ் எல்லாமே அப்படியே போட்டு கிடக்குது. இதுக்குள்ளே வச்சு தான் இனி அடுத்த பிளான் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஒரு இதாக வந்து முடிச்சுட்டு ஏசிக்காரனோட சொன்ன டைம் ஆகுது, அது ப்ளீஸ் கொஞ்சம் உடனடியாக பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு எல்லாத்தையும் மலண்டு இன்னும் 2 ஸ்டாஃபரை வச்சு திரும்ப அளந்து எல்லாம் போட்டு ஏசி இந்த பிக் பண்ணுறது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது இன்டோரில். இப்போ பட்டையை வெளியில் அனுப்புகிறாங்க. பட்டை எல்லாத்தையும் வெளியில் அனுப்புறது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தானுங்க. இப்போ இதை பூட்டி முடிச்சுப்பட்டு நம்ம திடீர்னு இதெல்லாம் க்ளீன் பண்ணணுமே. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு இனி வந்து விண்டோ செட் பண்ணணும், லைட் செட்டப் பண்ணணும், போர்டு வந்து லைட் போடணும். எவ்வளோ வேலைகள் இருக்குது. இந்த வேலைகள்லாம் முடிக்கிறதுனா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நமக்கு பண்ணுறதுக்கு இயலாது. ஸோ அதெல்லாம் யோசித்து தலையில் வச்சிச்சு. இது பாருங்கள், இது நம்மட இப்போ தான் பாதி வேலை முடிஞ்சு இப்போ தான் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்திருக்கோம். இந்த வேல் பேப்பரில் ஒட்டி முடித்தது தான் இந்த நீங்கள் பார்க்குற காட்சி. இந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும். ஒரே நாளில் எப்பட்றா அப்படின்ற மாதிரி. இதில் பல பேருடைய உழைப்புகள் இதில் இருக்குது. ஏன்னா ஒரு கை தட்டினா சத்தம் வராதுன்றது உண்மையான கதை தான். பல உறவுகள் வந்துட்டு ஆதரவுக்கு இருந்த ஒரு காரணத்தினால மட்டுமே தான் நமக்கு இதை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரே நாளில் அவ்வளோத்தையும் முடித்து பெயிண்ட் எல்லாம் பண்ணி எவ்வளோ வேலை தெரியுமா. இந்த ஒரு வேலைக்கும் ஒரு ஆளாக நாங்கள் செப்பரேட்டாக பிரிச்சுக்கிட்டு அந்த 2 hours கேப்புக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா முதல்ல ஷாப் ஓப்பனிங்க்கு அளவுக்கு செஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா உள்ளுக்கு எடுத்து செஞ்சுக்கலான்றதுனால மெயினாக வந்து இந்த செட்டப்பு, இந்த ட்ரக்கு இதெல்லாம் வந்துட்டு செட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒன்றொன்றை பூட்டி அதில் முடிச்சு போட்டு அடுத்த வேலையெல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். ஷாப் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே நம்ம இருக்க போகிறது தானே அப்படின்றத நான் சொன்னேன். அதுக்கப்புறம் செஞ்சுட்டு ஒன்று எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட திங்ஸஸ்லாம் அதில் வச்சுட்டு செஞ்சாச்சு. அப்போயும் இந்த ட்ரக் வந்துட்டு மாறி பூட்டிட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப எல்லாத்தையும் கலட்டி மறுபடியும் அது முதல் இருந்தா அப்படின்ற மாதிரி போச்சுது. திரும்ப எல்லாத்தையும் ஆரம்பித்து திரும்ப புதுசாக கலட்டி பூட்டி தான் எல்லாம் செஞ்சோம். தற்காலிகம் எங்களுக்கு எது முடியுதோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலான்றது தான். பாருங்கள், இது ஃபினிஷிங் வந்துட்டு ஒர்க் வந்து முடிகிறதுக்குரிய டைம் ஆச்சுது. அப்போ இன்னும் 3 to 4 hours தான் எங்களுக்கு டைம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஷோஃபாவெல்லாம் இனி உடைச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பொலித்தீனெலாம் பிக்க வேண்டியிருந்துச்சு. பொலித்தீனெலாம் கீழே வந்துட்டு இந்த ஷோஃபாவுக்கு இது கம்பியில் வளையம்லாம் வைக்க வேண்டியிருந்துச்சு. வளையம்லாம் வச்சு முடிச்சுட்டு 1 by 1 வந்துட்டு நாங்கள் ஷோஃபாவெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு மலண்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் அது ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. எவ்வளோ ஓட முடியுமோ அவ்வளோ ஓடினோம். அந்த கடைசி மூமெண்ட்டில் ஓடி முடியாத ஒரு பச்சை போயிடுச்சு. எல்லாத்தையும் வெட்டி ஒட்டி குத்தி எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா தான் இது எல்லாமே எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேயாக வந்துட்டு கம்ப்ளீட் ஆச்சு. அதனால் எல்லாருக்கும் இதில் மேலே பாராட்டணும். நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரு உறவுகள். அந்த உறவுகளுக்குள்ள நன்றி சொல்கிறது வந்துட்டு அது எனக்கு எப்போ பொறுத்தவரையில் எனக்கு அது ஏற்றுக்க இல்லாத ஒரு மனப்பக்குவம். அப்புறம் இந்த மேஸை வந்துட்டு இதான் ரிசப்ஷனுக்கு நம்ம தயாரித்த மேஸை உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். பாருங்கள், இப்போ ஷோஃபா எல்லாத்தையும் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. இதுதான் அண்டே நாள் ஃபுல்லாக நாங்கள் பண்ணினது. என்ன பண்ண போகிறோன்றது தெரியாது. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிக்காஷுக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. கடைசி நேரம் வந்துட்டு எப்படியோ நம்ம வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் நீ க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் கடையை திறக்கிறது மட்டும்தான் எங்கள்கிட்ட இருந்தது. ஸோ இதை விட வேறு எங்களுக்கு எந்த வித சோர்ஸுமே இல்லை. பாருங்கள், எல்லாருடைய திருப்தி வந்து சந்தோஷம். ஒன்றொன்னா எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதி ஆத்ம திருப்தியோடு வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டோம்.
இதுதான் எங்களுடைய கடையுடைய திறப்பு விழாவுடைய கடைசி மூமெண்ட்டில் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள், இந்த துயரங்களுக்கு மத்தியில் 3 நாள் தூக்கம் இல்லாமல் இதுக்கப்புறம் நாங்கள் பட்ட பாடுகள் இருக்கே, இந்த பாடுகள் எல்லாத்துக்கும் எல்லா உறவுகளுமே நமக்கு உதவி செஞ்சாங்கன்றது நான் சொல்லிக்கிட்டு நான் இதில் வெளிப்பட விரும்புகிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். ஸோ தயவுசெய்து மறக்காமல் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஏதாவது நீங்கள் இந்த ஷாப்பில் ஏதாவது ரெனோவேஷன் ஒர்க்கோ இல்லை டெக்கரேஷன் இதை பண்ணுறதோ ஏதாவது ஐடியா கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி கடையை இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுவோம். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்னால தான். ஏன்னா நம்ம பார்க்குறத விட அவுட்டூரில் அந்த பீப்புள் பார்க்கும்போது நிறைய பேருக்கு மனநிலை இருக்கும். இந்த மனநிலைகளில் பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சு வந்தால் சின்ன சின்ன விஷயங்களும் இன்னும் கொஞ்சம் நமக்கு பூஸ்டர் கொடுக்கும். ஸோ ஓகே, ரொம்ப நன்றி. மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.